த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்திருக்கீங்களா? குறிப்பா பானுமதி அம்மா படம்லாம். படம் ஃபுல்லா ஒரே அழுகாட்சியா இருக்கும். காதல் சீன்ல கூட அழுதுகிட்டே தான் காதல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான அழுகாட்சி சீன் தான் 2 நாளா டெல்லியில மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினால இல்ல குறிப்பிட்ட சில தலைவர்களால திட்டமிட்டு நடத்தப்பட்டு இருக்கு. ஆனா அது என்னன்னா வெளிப்படையா தெரியுது, அது ஒரு பெரிய ஹை டிராமா அப்படின்னு. யார் அந்த கட்சிக்காரங்க? அப்கோர்ஸ் நீங்க கண்டிப்பா யூகிச்சிருப்பீங்க. ஆனா என்னென்னலாம் அவங்க டிராமா பண்றாங்க, இந்த அழுகாட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப தீவிரமான அரசியல் என்ன, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அட என்னென்னமோ நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இப்ப பாதியிலே விட்டுட்டு போற மாதிரி இருக்கு. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாஜக என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரே ஒரு மசோதாவை வச்சு. ஆனா அது எல்லாமே தவிடுபடியா இருக்கு. அதுதாங்க நம்ம கடந்த 2-3 நாளாவே நம்ம வீடியோஸ்ல தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தொகுதி மறுவரையறை. அதுக்குள்ள இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வந்து வச்சு அது எப்படி இடியாப்ப சிக்கலாக்கி அதுக்கு பின்னாடி ஒரு மிக தீவிரமான அரசியலை எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருந்தாங்க பாஜக. ஆனா தமிழ்நாட்டுல திமுக கொண்டு வந்த அந்த எதிர்ப்பு, குறிப்பா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அந்த நகல்களை எரிச்சு அவர் பண்ண அந்த ஒரு மிக முக்கியமான போராட்டம் டெல்லி வரைக்கும் எதிரொலிச்சு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே ஒன்னா சேர்ந்து ரவுண்டு கட்டி நாடாளுமன்றத்துல 12 வருடங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் நாடாளுமன்றத்தில் கிடைக்காத ஒரு தோல்வியை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த 12 வருஷமா அவங்க என்ன சட்டம் போடணும்னு நினைச்சாலும், இந்தியால யார் எதிர்த்தாலும், இது ஒட்டுமொத்தமா பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் தெரிஞ்சாலும் அவங்க மனசு வச்சுட்டாங்கன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. ஏன் 3 வேளாண் சட்டமாகட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்படி நம்ம ஒரு சட்டம் கொண்டு வந்தா விவசாயிகள்லாம் வெகுண்டெழுந்து போராடுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், இவ்வளவு பெரிய மிருக பலத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறது எப்படி அப்படின்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேட்கை அப்படின்றதுதான் தொடர்ச்சி அப்படியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. சிஏஏ எடுத்துக்கோங்க, முத்தலாக் சட்டங்கள் எடுத்துக்கோங்க, பல சட்டங்கள் இப்படி அவங்களால ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா இந்த குறிப்பிட்ட மசோதா அப்படின்றது அப்படி பண்ண முடியல. ஏன்னா இந்தியா முழுக்க வெறும் அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் மத்திய பாஜக அரசுக்கான அந்த முயற்சிக்கு ஆரம்ப கட்டத்திலேயே எதிர்ப்பு அப்படின்றது பதிவு செஞ்சிருந்தாங்க. அதான் இந்த தொகுதி மறுவரையறைனா என்ன, இது என்னென்னலாம் சிக்கலா பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம 3 நாளா வீடியோ போட்டிருக்கிறோம். கண்டிப்பா போய் டைம்ல பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துச்சுல, வாக்கெடுப்பு நடத்தினாங்க, மத்திய பாஜக அரசு தோத்து போயிட்டாங்க அப்படின்னு அது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமா இப்ப நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடி வரைக்கும் பாஜக அவ்வளவு பெரிய ஒரு ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இப்போ ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க. எப்படி பண்ணுவாங்க? ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு திட்டமிடலுக்கு பண்ணுவாங்க, தயாராவாங்க, அப்படிதானே? இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள இந்த டீலிமிட்டேஷன் மசோதா அப்படின்றது ரத்து செய்யப்பட்டிருந்துச்சா, நீங்க நம்பவே மாட்டீங்க, அடுத்த 10வது நிமிஷத்துல பார்லிமெண்ட் வளாகத்துல பாஜகவுடைய எம்பிங்க, குறிப்பா பெண் எம்பிக்கெல்லாம் முன்னாடி போறாங்க. ஏன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா தோற்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்றதுதானே உங்களுடைய நரேட்டிவ். ஸோ அதை இன்னும் பண்றதுக்காக முன்வரிசையில் அப்படியே பெண்கள் அமைச்சர்கள்லாம் அப்படியே எம்பிக்கள்லாம் போறாங்க, உங்களுக்கு பின்னாடி ஆண்கள்லாம் போறாங்க. பிளான் பண்ணி எப்படி பண்ணியிருந்தாங்க தெரியல. அவங்க கையெல்லாம் பதாகைகள் வச்சிருக்கிறாங்க, இந்தியா கூட்டணி கட்சியினர் ஒழிக. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது எப்படி தோத்து போயிடும், இப்போ இதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும், வந்த உடனே நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு எல்லாமே பிளான்டா இருக்கு. ஸோ மழை வேற வந்துகிட்டு இருந்தது அன்னைக்கு. அது கரெக்டா அந்த தோல்வி அடைஞ்ச பத்திய மசோதா கரெக்டா அவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் வச்சு போட்டோஸ் என்ன, வீடியோஸ் என்ன, ரீல்ஸ் என்ன அமக்களை படுத்திட்டாங்க. சரி அத்தோட விட்டாங்களான்னு பார்த்தா அடுத்த நாள் 3 நாள் வச்சிருந்தாங்களா ஸ்பெஷல் செஷன். 2 நாள்ல எல்லாமே பலூன் மாதிரி உடஞ்சு போச்சு. 3வது நாள் என்னத்தை உருட்டுறது, ஒன்னும் உருட்டுறதுக்கு இல்லை. 11 மணிக்கு மக்களவை மாநிலங்களவை 2 தொடங்குது. வழக்கமா நக்கலும் ஒரு மாதிரி திமுறும் கொப்பளிக்கக்கூடிய சபாநாயகர் ஓம் பிர்லாவுடைய முகத்துல அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு சோகம் ஆயிடுச்சு. சரி அட்ஜர்ன் பண்றோம். நான் பட்ஜெட் கூட்டத்தொடர
காலவரையின்றி ஒத்திவைக்க அப்படின்னு கிட்டத்தட்ட தழுதழுக்கிற குரல்ல சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஒரு கூட்டத்தொடர் முடியுது. ஏன்னா இது வந்து சிறப்பு கூட்டத்தொடர் அப்படின்னாலும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் நீட்சி தான். ஒரு கூட்டத்தொடர் முடியுது அப்படின்னா இந்த டீ பார்ட்டி அப்படின்றத கொடுக்கணும். டீ பார்ட்டி கொடுத்தப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படியே சோகமா உட்காந்துருக்க மாதிரி போட்டோஸ், எதிர்கட்சிகள்லாம் உட்காந்துருக்காங்க. KC வேணுகோபால் உட்காந்துருக்காரு, மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உட்காந்துருக்காரு, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஒரு பக்கம் வந்திருக்காரு. அப்படியே அந்த போட்டோஸ் எல்லாம் மட்டும் வெளியே வருது. ஏன்னா ஃபைல் பண்றாங்க, இவங்க எல்லாருமே சோகமா இருக்கிறாங்க, அமைச்சர் தொடங்கி பிரதமர் வரைக்கும் எல்லாருமே சோகமா இருக்கிறாங்க அப்படின்றத ஃபைல் பண்றாங்க. இது முடிஞ்ச உடனேயே நீங்க நம்பவே மாட்டீங்க, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி அவங்களுடைய ஒரு கவுன்சிலர் வரைக்கும் அத்தனை பேருமே பேட்டி. வெறும் டெல்லியில மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க, குறிப்பா டெல்லியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் அத்தனை பேருமே பாஜகவுடைய ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு பிரஸ் மீட் அனௌன்ஸ் பண்றாங்க. 1 மணி நேரம் கேப்ல 2-3 இன்டர்வியூஸ் அப்படின்றது வருது. போய் கேட்கக்கூடிய அத்தனை பேருக்குமே மைக்க போய் கொடுத்துட்டாலே போதும், இன்னும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம், எல்லாரும் பயங்கர பிஸி ஷெட்யூல், நார்மலா இது மாதிரிலாம் கிடைக்காது. ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க நாங்க பேசணும் அப்படின்னு பேசி தள்ளுறாங்க. டெல்லி ஆபீஸ் இருக்குல்ல, டெல்லிக்குன்னு ஒரு யூனிட் ஆபீஸ், அங்க இதே மாதிரிதான் பிரஸ் மீட், கவர்மெண்ட் அபிஷியல்ஸோட ஆபீஸ்ல எல்லாத்துலயுமே பிரஸ் மீட், மினிஸ்டர்ஸ் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பிரஸ் மீட், பாஜக ஸ்போக்ஸ் பர்சன் அத்தனை பேருமே ஒரே ஒரு அஜெண்டா தான், பெண்கள் மசோதாவை எதிர்கட்சிகள் தோக்கடிச்சிட்டாங்க, பெண்கள் மசோதாவை எதிர்கட்சிகள் தோக்கடிச்சிட்டாங்க. இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அவ்வளவு இதுல நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இன்னும் சில அமைச்சர்களா உட்கார வச்சு ஒரு பெரிய பிரஸ் மீட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்றாங்க. கொஸ்டின்ஸும் எல்லாருமே மீண்டும் மீண்டும் அதே தான் கேட்கறாங்க. பெண்கள் மசோதா தோக்கடிச்சிட்டாங்க, நீங்க எப்படி நினைக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க, இது எப்படியான மோசமான விலை. ஆனா யாருமே கேட்காத ஒரு கேள்வி என்னன்னா, தோக்கடிக்கப்பட்டது பெண்கள் மசோதா கிடையாது. ஏன்னா இவங்க கொண்டு வந்த 3 மசோதாவில் பேர் கூட விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் அப்படின்றது இல்லவே இல்லை. என்ன நம்பாட்டி போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. புதிதாக வாட் இஸ் தி பில்ஸ் ஆர் brought பை யூனியன் கவர்மெண்ட் ரீசென்ட்லி அப்படின்னு ஜஸ்ட் போய் போட்டு பாருங்க. உங்களுக்கு அழகா ஏஐயும் கூகுள் ஆண்டவரும் கொடுத்துருவார் லைனா அது என்னென்னு. அமெண்ட்மெண்ட் பில்லு, டீலிமிட்டேஷன் பில்லு, யூனியன் டெரிட்டரிஸ்க்கான டீலிமிட்டேஷன் பில், இது 3 தான் வந்துச்சு தவிர விமன் ரிசர்வேஷன் பேரே கிடையாது. ஆனா இவங்க எல்லாருமே கேள்வியாவும் கேட்கறது, பெண்கள் மசோதா தோற்கடிக்கப்பட்டது எப்படி பாக்குறீங்க, பெண்கள் மசோதா தோற்கடிக்கப்பட்டது இது எதிர்கட்சிகளுடைய சதி அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா தேசிய ஊடகங்கள் நான் என்னைக்குமே அவங்களை அட்ரஸ் பண்ணவே மாட்டேன். ஹிந்தி ஊடகங்கள், சோகால்டு அந்த இங்கிலீஷ் ஊடகங்கள் எல்லாருமே விமன் பில் ஹஸ் பீன் கில்டு, விமன் பில் ஹஸ் பீன் டிஃபீட்டட், அதாவது பெண்கள் மசோதா தோற்கடிக்கப்பட்டு விட்டது, கொல்லப்பட்டு விட்டது, இப்படின்ற வார்த்தைகளை தான் திருப்பி திருப்பி ஒரு அஜெண்டாவோட பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சுதா? இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா சாயந்தரம் ஒரு 2 மணி போல எங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் வருது. 8:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்ற போறாரு. பிரைம் மினிஸ்டர் இரவு உரையாற்றாரு அப்படின்னாலே ஒரு மாதிரி எல்லாருக்கும் பதட்டம் ஆயிடும். ஏன்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தொடங்கி பல விஷயங்கள் அப்படிதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, லாக்டவுன் முதல் கொண்டு. ஸோ 8:30 மணிக்கு அப்படின்னா நாங்கள் உடனே கேட்குறோம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டீலிமிட்டேஷன் பற்றி தான் அப்படின்னு. சரியா 8:30 மணிக்கு அந்த ஸ்பீச் அப்படின்றது தொடங்குது 9 மணி வரைக்கும். கரெக்டாக ப்ரைம் டைம், IPL போயிட்டு இருக்கக்கூடிய நேரம் 8:30 மணி, சனிக்கிழமை சாயந்தரம் 8:30 மணி டு 9 மணின்றப்ப எல்லாரும் டிவியில் ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்ட்டு பயங்கர ஸ்பீச்சுங்க, 1/2 மணி நேரம். திமுக அப்படின்ற வார்த்தையை மட்டும் ஒரு 10-15 முறைக்கு மேல பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த 1/2 hour ஸ்பீச்ல பயன்படுத்தினாரு. காங்கிரஸ் அப்படின்ற பேரை மட்டும் ஒரு 25 முறை 30 முறைக்கு மேல பயன்படுத்தியிருப்பாரு. சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு கண்ட மணிக்கு இந்த கட்சிகளை பட்டியலிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். यही कांग्रेस का इतिहास, कांग्रेस की नेगेटिव ही कांग्रेस है। कांग्रेस ने जी कांग्रेस ने कांग्रेस ने कांग्रेस ने कांग्रेस 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 उस कांग्रेस 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 ने कांग्रेस का कांग्रेस ने हमें कांग्रेस என்ன பேசினார்னு கேட்டா அவரும் அதேதான், பெண்கள் மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எதிர்கட்சிகள் பண்ணிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனா எனக்கு என்ன புரியல, 2023 வருஷமே இந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரப்பட்டுருச்சு. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா 2024லயே அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கலாம். 2024லயே 33% பெண்கள் போட்டியிட்டு நிறைய ஏராளமான எண்ணிக்கையில் வந்திருக்கலாம். ஏன் அதெல்லாம் பண்ணு எனக்கு தெரியல.
நான் இப்ப என்ன டோன்ல பேசினல இதே டோன்ல தான் பிரைம் மினிஸ்டர் ஃபுல்லாவே அந்த ஹாஃப் அன் ஹவர் ஸ்பீச் அப்படின்றத பேசியிருந்தாரு. காங்கிரஸ் கட்சி அந்த அளவுக்கு ரிஃபர்மேஷன்ஸுக்கு ஒத்துழைக்காத ஒரு கட்சி, இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான கட்சி, வழக்கமான இந்த நார்த் இந்தியால என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போய் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது அத்தனையுமே அந்த ஸ்பீச்ல அப்படின்னு இருந்தது. இந்த ஏத்த இறக்கமா பேசுறது, திடீர்னு குரல் உடஞ்சு போய் பேசுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட ரொம்ப கச்சிதமாவே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த ஹாஃப் அன் ஹவர் ஸ்பீச்ல பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த அரை மணி நேர ஸ்பீச் அப்படின்றது 30 செகண்ட், 1 மினிட், 2 நிமிஷம், 4 நிமிஷம் அப்படின்னு அத்தனை மினிஸ்டர்ஸுமே பாஜகவுடைய அத்தனை நிர்வாகிகளுமே சோசியல் மீடியால கட் பண்ணி போட்டு தள்ளி பயங்கர வைரல் ஆக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ராகுல் காந்தி எங்கெங்கெல்லாம் திட்டினாரு, டிஎம்கேவை எங்கெங்கெல்லாம் திட்டினாருன்னு பக்கவா. ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான்டா இருந்திருக்கு. ஸோ அதோட விட்டாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பியூஷ் கோயல் வந்திருக்கிறாரு, அமித்ஷா வந்திருக்கிறாரு, வெஸ்ட் பெங்காலுக்கு நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காங்க. போற எல்லா இடத்துலயும் இது ஒன்ன பத்தி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. இதுல இடையில பிரியங்கா காந்தி டெல்லி காங்கிரஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணாங்க. அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, பெண்கள் மசோதாவுக்கு நாங்க எதிர்ப்பு இல்லைங்க. அவங்க இன்னைக்கு வந்து நாங்க நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், உங்க ஆதரவு வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்க உடனே தரக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா டீலிமிட்டேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி பண்றதை நாங்க ஏத்துக்க முடியாது அப்படின்றது அவங்க ஸ்டாண்ட தெளிவா சொல்லிட்டாங்க. சிஎம்மும் அதே தான் தெளிவா சொல்லிட்டாங்க. இதுல எதிர்கட்சிகள் என்ன இதை பயன்படுத்துறாங்கன்னா பாஜக வீழ்ச்சியை நோக்கி போக தொடங்கிட்டாங்க அப்படின்றது. குறிப்பா மம்தா பானர்ஜி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பாஜகவின் வீழ்ச்சி தொடங்கப்பட்டாகிவிட்டது, இனி அவங்களுக்கு எல்லாமே வீழ்ச்சியா தான் இருக்கும் அப்படின்றது அவங்க ஒரு ஆருடமாவே கணிச்சு சொல்லி இருக்கிறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த பெண்கள் மசோதான்னு கொண்டு வந்ததன் பெயர்ல பாஜக திட்டமிட்டது ஒரு பெரிய அரசியல் பரப்புரை செய்யணும். 2027 யூபி எலெக்ஷன்ஸ்க்காகவும் இல்ல 2029 பெண் நாடாளுமன்ற தேர்தலோ இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாத்திலுமே இவங்க எதிர்கட்சிகள் எல்லாமே ஆன்டி விமன் அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ப்ரொபகண்டாவுக்காக தான் இதை பயன்படுத்தி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுடைய அத்தனை நடவடிக்கையுமே அப்படியா தான் இருக்குது. நியாயமான கேள்விகள் கேட்கக்கூடிய யாருக்கும் எந்த பதிலும் சொல்லாம தொடர்ச்சியா இப்படியான விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 நாளா டெல்லியில இதுதான் நடந்துச்சு. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும், இங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனாலதான். ஸோ பாஜக செய்யக்கூடியதை இதை தேர்தலுக்கான நாடகமா பாக்குறீங்களா, இல்ல உண்மையிலுமே அவங்க ஆதங்கப்பட்டு இப்படி சொல்றாங்களா? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஹாஃப் அன் ஹவர் ஸ்பீச்ல என்னென்னலாம் இடம் பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவரு இதெல்லாம் உங்களோட பிளான் தாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.